நிலை. காலை டி ஷேப்ல வச்சுக்கோங்க. 9 அங்குலம் முன்னாடி அப்படியே எம் ஷேப்புக்கு மாத்துங்க. எம் ஷேப்ல மாத்தி கைகளை இடுப்புல வைங்க, பக்கவாட்டுல. ரைட். கண்களை முடிக்கலாம். அஸ்வினி முத்திரை 1 5 வினாடிகள் இருக்க வச்சுட்டு விட்டுடணும். 2 3 4 5 6 7 8 9 10. மூலபந்தம் ஆக்க மேல வச்சு கைகள் மேல உயர்த்தி ஒரு ஜெஸ்ட் கொடுங்க. கைகள் கீழே இருக்கலாம். 2 கால்களுக்கு இடையில ஒரு 1/2 அடி முதல் 1 அடி இடைவெளி வச்சுங்க. உடலை தளர்வா வச்சுங்க. உடற்பயிற்சி, இப்போ கை பயிற்சி செய்யறோம். கை பயிற்சியினுடைய முதல் நிலை. 2 கைகளை பக்கவாட்டில் எடுத்து போய் தலைக்கு மேல வைங்க. 2 உள்ளங்கைகளும் கொண்டு சேர்ந்திருக்கணும். காதை ஒட்டி நிலையில் இருக்கணும். கண்களை மூடிக்க 4 முறை மூச்சு எடுத்துட்டு போறோம். 1 2 3 4. கைகளை பக்கவாட்டில் கீழே இருக்கு. தொடையோட ஒட்டி வைங்க. 2 மூச்சு. 1 2. மறுபடியும் கைகளை மேலே உயர்த்துங்க. கவனம் முழுக்க விரல் நுனியில் இருக்கணும். 1 2 3 4. down. 2 மூச்சு. கைகள் தொடங்கிட்டு இருக்கட்டும். 1 2. மறுபடியும் கைகளை மேலே உயர்த்துங்க. 4 மூச்சு. 1 2 3 4. down. 2 மூச்சு. 1 2. கைகளை பக்கவாட்டில் வைங்க. 5 விரல்களும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும். மூச்சை நல்லா எடுத்து வச்சுக்க. மூச்சை விட்டுட்டு கைகளை முன்னாடி வந்து குவிங்க. 1. மூச்சை விட்டுக்கிட்டே நல்லா மூச்சு நல்லா எடுங்க. நல்லா எடுங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன். மூச்சு விட்டுருங்க. இடது கை தொடையோடு இருக்கட்டும். வலது கை 5 விரல்கள் குவிந்த நிலையில் சமான முத்திரை. கிளாக் வைஸ் உங்களுக்கு பின்புறமாக 5 சுழற்சி சொல்றோம். 1 2 3 4
இடது கை அதே போல வலது கை தொடையோட இருக்கட்டும். தோள்பட்டையில கவனம். 1 2 3 4 5. இப்போ மீண்டும் வலது கை ஆன்டி கிளாக் வைஸ் பின்னிலிருந்து முன்பக்கமா 5 சுழற்சி. 1 2 3 4 5. இடது கை அதே போல 5 சுழற்சி ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5. ரெண்டு கைகளுக்கு சமான முத்திரை வச்சுங்க. கிளாக் வைஸ் பின்னோக்கி 5 முறை. 1 2 3 4 5. ஆன்டி கிளாக் வைஸ் முன்னோக்கி 5 முறை. 1 2 3 4 5. வலது கால ஒரு அடி முன்னாடி வைங்க. ஒரு ஸ்டெப். வலது கை முன்னோக்கி இருக்கணும், இடது கை பின்னோக்கி இருக்கணும். இப்போ 5 சுழற்சி பின்னோக்கி. 1 2 3 4 5. இப்போ முன்னோக்கி ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5. பொசிஷனுக்கு வந்துடலாம். ரெண்டு கால்களுக்கு இடையில ஒரு 1.5 அடி கேப் வச்சுங்க. கண்களை திறந்துக்கணப்போ அக்னி சக்தி முத்திரை அல்லது அர்த்த கைலாச முத்திரை ரெண்டு கட்டை வரல ஒண்ணா வச்சுங்க. ஷோல்டருக்கு நேரா இருக்கணும் கைகள். வலது இடதா திரும்ப போறோம். நல்லா வலது பக்கமும் இடது பக்கமும் 180 டிகிரி 180 டிகிரி இடுப்பு மெதுவா திருப்புங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் left, right, left, right, left, center. இரண்டு கால்களுக்கு இடையில 3 அங்குலம் இடைவெளி வச்சுங்க. ரெண்டு கட்டவரலுக்கு நடுவுல ரெண்டு முட்டியும் ஒன்று சேர்த்துங்க. உள்ளங்கைகள் குவிந்த நிலையில இருக்கணும். விரல்கள்லாம் குவிந்த நிலையில வச்சுங்க. வலச்சுழலாக 3, இடச்சுழலாக 3, வலச்சுழலாக 3. வலச்சுழல் 1 2 3. இடச்சுழல் 1 2 3. மீண்டும் வலச்சுழல் 1 2 3. வாழ்க்கை உட்காருங்கப்போ. இரண்டாவது பயிற்சி கால் பயிற்சி. கைகள் இரண்டும் பக்கவாட்டில் டக் பொசிஷன். வாத்து நடக்கிற மாதிரி கைகள் வச்சுக்கணும். தலை கழுத்து முதுகு தண்டு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுங்க. இப்ப ரெண்டு கால்களை உள்ளே வெளியே பண்ண போறோம். இன் அவுட். ஸ்டார்ட். இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட். இந்த பயிற்சி செய்யும் பொழுது கவனம் இடுப்பு பகுதியில கவனம். இப்ப இரண்டாவது பயிற்சி. ரெண்டு கால்களுக்கு ஒரு கால் இடைவெளி வச்சுங்க. இப்போ வலது இடதா நம்ம அந்த வைப்பர் மாடல்ல திருப்ப போறோம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இப்போ இந்த காலுடைய அந்த ஆங்கிள் பகுதிக்கு மொத்தம் 15 சுழற்சி சுழற்ற போறோம். வலது 5 இடது 5 மீண்டும் வலது 5. இப்போ வலச்சுழல் 1 2
3 4 5. இப்ப இடைச்சூழல் 1 2 3 4 5. மீண்டும் வலச்சுழல் 1 2 3 4 5. பார்க்கவும். இப்போ வலது கால் எடுத்து இடது தொடை மேல வைங்க. வெளிப்புற கணுக்கால் தொடைக்கு வெளிப்புறம் இருக்கிற மாதிரி நல்லா தள்ளி வைங்க. 8 விரல்களை காலுடைய மேல் பகுதியில முதல்ல இடது 4 விரலை வைக்கணும். அதுக்கு மேல வலது 4 விரலை வச்சு அழுத்திங்க. இப்போ உள் பகுதியை நம்ம அழுத்த போறோம். முதல்ல கட்டை விரல் பகுதியில மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ் பகுதி. அந்த கீழ் கோடுக்கு அழுத்துங்க. இரண்டாவது விரல், மூன்றாவது விரல் கண் பகுதி, மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ் பகுதி. நான்காவது, ஐந்தாவது விரல் காது பகுதி, மேல் பகுதி, நடுப்பகுதி, அடிப்பகுதி வந்து கழுத்து உண்டாகும். இப்ப அடுத்தது மார்பு பகுதி. ஜிக்ஸாகா லேப்பிங் பண்ண மாதிரி அழுத்தணும். மார்பு பகுதி, காற்று மண்டல பகுதியை மெதுவா அழுத்திட்டு வாங்க. ஒவ்வொரு உறுப்புகளா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பயிற்சிகளை உறுப்புகளோடு பேசுங்க. அப்படியே இப்போ மார்பு பகுதி பிடிச்சிருச்சு. இப்போ நடுவுல இருக்கிற வயிற்று பகுதி கொஞ்சம் மெதுவா அழுத்துங்க. எலும்பு இல்லாத பகுதி கொஞ்சம் மெதுவா அழுத்துங்க. ஜீரண மண்டல பகுதி மெதுவா அழுத்திட்டு வாங்க. இப்ப இடுப்பு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நல்லா முழு பலத்தை கொடுத்து அழுத்துங்க. நல்லா குத்தி அழுத்துங்க இடுப்பு பகுதியை. இடுப்பு பகுதி, தொடை பகுதி, கால் முட்டி, கண்டை சதை, கண்டை சதையுடைய முன்பக்கம் முழங்கால், எலும்பு பகுதி, கணுக்கால் பகுதி முழுவதுமா அழுத்திட்டு வாங்க. மெதுவா அழுத்திட்டு கவனம் முழுக்க உடலோடு உறுப்புகளோடு பேசுங்க. கடைசியில வந்து இந்த கடைசியில ஆசனவாய் பகுதி இருப்பாருங்க. கடைசியில அந்த ஆசனவாய் பகுதியில ஒரு 10 முறை அழுத்தி விடுங்க. மலச்சிக்கல் வராது நமக்கு. இப்போ பக்கவாட்டு பகுதிக்கு அழுத்த போறோம். மேல் பக்கம் முதுகு தண்டுவடம், கீழ் பக்கம் வந்து பித்தப்பைக்கு நல்லா அழுத்துங்க. வலது கால அழுத்தும் போது வலது கட்டவல் முன்னாடி இருக்கணும், இடது கட்டவல் பின்னாடி இருக்கணும். மேலிருந்து கீழாக நல்லா அழுத்துங்க. உள்ளங்கால் மடிப்பு வரணும் அழுத்தும் பொழுது. கீழிருந்து மேலாக, மீண்டும் மேலிருந்து கீழாக 3 முறை நல்லா அழுத்தணும். இப்ப கணுக்கால் பகுதியே 3 செமி சர்க்கிள் அரைவட்டம் போடணும். கீழிருந்து மேலாக கணுக்கால் பகுதி, மேலிருந்து கீழாக, மீண்டும் கீழிருந்து மேலாக. நாளமில்லா சுரப்பிகள் அத்தனை இயக்கிறப்போ இப்போ வலது கையை மேல் கணுக்கால் அந்த கணுக்கால் வச்சுங்க. இடது கையை கீழே வச்சுங்க. இப்போ 9 சுழற்சி. வெளிப்புறமாக 3 1 2 3, உட்புறமாக 1 2 3, மீண்டும் வெளிப்புறமாக 1 2 3. இப்போ வலது கையால கையை ஒரு காலை முன்பக்கமா பிடிங்க. இடது கையால காலுடைய 5 விரல்களை பிடிச்சுங்க. இப்போ சுழற்சி 15 சுழற்சி. கீழ் நோக்கி 5 1 2 3 4 5, மேல் நோக்கி 1 2 3 4 5, கீழ் நோக்கி 1 2 3 4 5. இப்போ அந்த பின்பக்க சரி பகுதி அந்த காலுடைய பின்பக்கத்திலே எழுதிட்டு வாங்க. முதல்ல அழுத்தது தான் வந்து சயாட்டிகா நரம்பு. இரண்டாவது அழுத்துகின்ற இடம் மூளை பகுதி. மூன்றாவது அழுத்துகின்ற இடம் நரம்பு பகுதி. நான்காவது அழுத்துகின்ற இடம் நுரையீரல் பகுதி. ஐந்தாவதாக அழுத்துகின்ற இடம் இருதய பகுதி. இப்போ வலது கால கீழே வச்சிருங்க. இப்போ இடது கால மேல எடுத்து வைங்க. அதே போல 8 விரல்கள் மேல் பாதத்தில் வைங்க. கட்டை விரல் தலைப்பகுதி, மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதி, கீழ்கோடு வரைக்கும் வாங்க. அதுதான் கழுத்து நரம்பு மண்டலம். கீழ்கோடு தான். இரண்டாவது விரல், மூன்றாவது விரல் கண் பகுதி, நான்காவது ஐந்தாவது விரல் காது பகுதி. உறுப்புகளோடு பேசிக்கிட்டே எடுத்துங்க. இப்போ மார்பு பகுதி, காற்று மண்டலம், நுரையீரல், இருதயம், பெரிகார்டியம் முறை நல்லா எடுத்துங்க.
மார்பு பகுதி முடிச்சு இப்போ வயிற்று பகுதிக்கு வாங்க. எலும்பு இல்லாத பகுதி, தசைகள் மட்டுமே இருக்கக்கூடிய பகுதி. மெதுவாக அழுத்துங்க. நீங்க அழுத்தம் உங்களுக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும். தொடை பகுதிக்கு வாங்க. நல்ல பலமா அழுத்துங்க. உங்களுடைய முழு பலத்தை கொடுத்து அழுத்தணும். கடைசி வரைக்கும் மெதுவா அழுத்திட்டு போங்க. கடைசியில அந்த பாதம் முடிகின்ற இடத்துல பின்பக்கம் ஒரு 10 முறை அழுத்தி விடுங்க. ஆசனவாய் பகுதி மலச்சிக்கலை போக்கக்கூடிய பகுதி. இப்ப பக்கவாட்டில் அழுத்த போறோம். 8 விரல்கள் கீழ்ப்பக்கமும் 2 விரல் கட்டை விரல் 2 மேல் பக்கம். இடது கால் அழுத்தும் போது இடது கட்டை விரல் மேல இருக்கணும். நல்லா உள்ளங்கால் மடிகிற மாதிரி அழுத்துங்க. அந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுங்க. மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மீண்டும் மேலிருந்து கீழாக 3 முறை அழுத்துங்க. இப்ப அந்த கணுக்கால் பகுதியை அரை வட்டம் போட போறோம். கீழிருந்து மேலாக நாளமில்லா சுரப்பிகளை இயக்கிறோம். மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக 3 முறை குண்டலினி சக்தியை எழுப்புறோம். இந்த பயிற்சியில பக்கவாதம் வராது. அழுத்தும் பொழுது ஆண் பெண் ஜனன உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துடும். இப்போ 9 சுழற்சி சுழற்ற போறோம். வெளிப்புற கணுக்கால், உள்புற கணுக்கால 2 கைகளை வச்சுக்கங்க. வெளிப்புறமாக 3 முறை. 1 2 3. உட்புறமாக 1 2 3. நல்லா அழுத்தி சுத்துங்க. மீண்டும் வெளிப்புறமாக 1 2 3. இப்ப இடது கையை காலினுடைய உள்பக்கமா விட்டு பிடிச்சுக்குங்க. வலது கையால் 5 விரல பிடிச்சுக்குங்க. கிளாக் வைஸ் கீழ் நோக்கி 5 சுழற்சி. 1 2 3 4 5. மேல் நோக்கி 1 2 3 4 5. மீண்டும் கீழ் நோக்கி 1 2 3 4 5. இப்போ அந்த கண்டை சதை பகுதி அழுத்தி விடுங்க. அந்த 5 கம்பார்ட்மெண்ட் நல்லா அழுத்தி விடுங்க. ஒரே ஒரு முறைதான் கீழிருந்து மேல் நோக்கி மட்டும்தான் போகணும். ஏன்னா ரத்த ஓட்டத்தை நம்ம மேல அனுப்புறோம். வாழ்க வளமுடன். இப்போ வஜ்ராசன நிலைக்கு வந்துருங்க. வலது கால் கட்டவரல் இடது கால் கட்டவரல் மேல இருக்கணும். உயிர் ஓட்டம் வலமிருந்து இடமாக இருப்பதால வலது கால் கட்டவரல் மேல இருக்கணும். இப்போ கிட்னி மசாஜ். நல்லா கைகளை பின்னாடி முதுகு தண்டு நடுவுல தொடர வரைக்கும் நல்லா எடுத்துட்டு போங்க. மேலிருந்து கீழாக 1 2 3 4 5. கிட்னி மசாஜ் நல்லா பண்ணிட்டீங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் வராது. டயாலிசிஸ் ஸ்டேஜுக்கு நம்ம போக மாட்டோம். யூரிக் ஆசிட் சரியான முறையில் இருக்கும். கிரியாட்டின் லெவல் சரியான முறையில் மெயின்டைன் ஆகும். ரைட். இப்போ காயகல்பத்தினுடைய 2ஆம் நிலை. 2 கால் முட்டிக்கு இடையில அரை ஜான் கேப் வச்சுக்கோங்க. இடைவெளி. இடுப்பு வந்து கத்திரிப்பிடி. 4 விரல்கள் முன்னோக்கி, கட்டை விரல் பின்னோக்கி. கண்களை முடிக்கலாம். அஸ்வினி முத்திரை 1. அஸ்வினி முத்திரை 2. அஸ்வினி முத்திரை 3. அஸ்வினி முத்திரை 4. அஸ்வினி முத்திரை 5. அஸ்வினி முத்திரை 6. அஸ்வினி முத்திரை 7. அஸ்வினி முத்திரை 8. அஸ்வினி முத்திரை 9. அஸ்வினி முத்திரை 10. மூலபந்தம் பண்ணிக்கங்க. நாக்கு மேல வச்சு ஓஜஸ். அப்படியே சில வினாடிகள் உடலையே கவனிங்க. இப்ப மூலபந்தத்தை விட்டுருங்க. வாழ்க வளமுடன். இப்ப நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி, சரக்கலை என்று சொல்லப்படுகின்ற
அதிசக்தி வாய்ந்த மூச்சு பயிற்சி. கைகள் சென்முத்திரை, மிச்சம் 3 விரல்கள் தொடையை நோக்கி நேரா இருக்கணும். கண்களை மூடிக்குங்க, நல்லா மூச்சு இழுத்து வச்சுக்கங்க. மூச்சை விட்டுக்கிட்டே கீழே இறங்க போறோம், மூச்சை இழுத்துக்கிட்டே மேல போறோம். நல்லா மூச்சு இழுத்துக்கங்க. ஸ்டார்ட். பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், breathe out, breathe in, breathe out, breathe in. இப்ப கைகளை ஆதிமுத்திரை, கட்டை விரலை சுண்ட விரலுக்கு அடியில் வச்சுங்க. 8 விரல் முகத்தை நோக்கி இருக்கணும். 2 கைகளை நல்லா ஒட்டி வச்சுக்கங்க. அடி வச்சு பகுதியில் வைங்க. மூச்சு நல்லா எடுத்து வச்சுங்க. ஸ்டார்ட். பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், breathe out, breathe in. இப்ப பெண்கள் இடது பக்கமா உட்காருங்க, ஆண்கள் வலது பக்கமா தொடையை கீழே இறக்கி உட்காருங்க. சுகாசனம். சுகாசனத்தில் இருக்கும்போது வலது கால் முன்னாடி இருக்கணும் எப்பவுமே. இப்போ வலது கை தொப்புள் பகுதி, ஆயுட்காலம் என்று சொல்லப்படுகின்ற தொப்புள் பகுதியில உள்ளங்கை தொப்புள் வச்சுக்கங்க. இடது கையால இடது நுரையீரல அழுத்திக்கங்க. கைகள் காதுல ஒட்டி வச்சுக்கங்க. கண்களை முடிக்கலாம். 5 முறை இப்ப நம்ம மூச்சை இழுத்து விட போகிறோம். 1 2 3 4 கைகளை மாத்திக்கங்க. இடது கை தொப்புள் பகுதியில வலது நுரையீரல அழுத்திக்கங்க. வலது கை விரல்கள் இடது பக்கம் காதை ஒட்டி வச்சுக்கங்க. 5 முறை மூச்சு இழுத்துட்டு போறோம். 1 2 3 4 இப்ப இடது கை அப்படியே வலது கைக்கு உள்ள எடுத்து வந்துருங்க. வலது கை மேல இருக்கணும், இடது கை உள்ள இருக்கணும். 2 நுரையீரலை நல்லா அழுத்தி வச்சுக்க. 5 தடவை மூச்சு அழுத்தி விட போறோம். 1 2 3 4 5. இப்போ கைகள் எடுத்துருங்க. 2 உள்ளங்கைகளையும் காதை பொத்திக்குங்க. 4 விரல்கள் பின்பக்கம் இருக்கணும். நடு விரல் பிடரி பகுதியை பிடிச்சிருக்கணும், பிடரி பள்ளத்தை. கைகள் நல்லா விரிச்சு வச்சுக்கங்க. 5 முறை மூச்சு இழுத்து விட போறோம். 1 2 3 4 5. இப்ப 7ஆம் நிலை. கண்களை மூடிக்குங்க. உள்ளங்கை கண்கள்ல இருக்கணும், வலது கை மேல இருக்கணும், இடது கை உள்ள இருக்கணும். கைகள் 2 முன்னாடி மார்பு பகுதி கிட்ட வச்சுங்க. அப்படி மார்பை தொடாத மாதிரி 5 முறை மூச்சு எடுத்து போறோம். ஸ்டார்ட். 1
உடலையே கவனிங்க. வாழ்க வளமுடன். மீண்டும் வஜ்ராசனத்துக்கு வருவோம். கண் பயிற்சி செய்ய போறப்போ வலது கால் கட்டை விரல், இடது கால் கட்டை விரல் இருக்கணும். கைகள் 8 விரல்களை ஒன்னா குவிச்சு வச்சுங்க. 2 கட்டை விரல் நேரா இருக்கணும். வலது இடதாக கருவிழியை மட்டும் திருப்ப போறோம். ஸ்டார்ட். ரைட், left, right, left, right, left, right, left, right, left, சென்டர். மடியில் வச்சுக்கங்க. இப்ப மேலும் கீழுமாக நல்ல ஒரு சி மாதிரி வளைச்சு போடுங்க. up, down, up, down, up, down, up, down, up, down. இப்ப வலது தொடை பக்கமா வச்சுங்க. கைகளை பக்கவாட்டுல. இடது பக்கம் வலது பக்கம் இப்ப மேல் நோக்கி போக போறோம். இடதுல வச்சுங்க. இடதுல இருந்து வலது பக்கம் மேல் நோக்கி போக போறோம். up, down, up, down, up, down, up, down, up, down. இப்ப வலது தொடையில வச்சுங்க. இடது பக்கம் மேல் வலது அந்த இடது பக்கம் தோள்பட்டை நோக்கி போக போறப்போ up, down, up, down, up, down, up, down, up, down. ரைட். இப்போ கிளாக் வைஸ் ஒரு பெரிய வட்டம் போட போறோம். 1, 2, 3, 4, 5. கருவியை நல்லா சுழற்றணும். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் 1, 2, 3, 4, 5. இப்ப கைகளை முகத்துக்கிட்ட வச்சு இன் அவுட் பண்ண போறோம். கிட்ட பார்வை, தூர பார்வைக்கு. இன் அவுட், இன் out, in, out, in, out, in, out. கைகளை முகத்துக்கிட்ட எடுத்துட்டு வந்து முதல்ல விரல பிரிங்க. உள்ள கைகளை ஒரு சந்தனம் குழைக்கிற மாதிரி ஒரே ஒரு தடவை குழைச்சிட்டு அப்படியே 2 கண்கள்ல வச்சுக்கிட்டு ஆற்றல உடல் முழுக்க பரவ விடுங்க. கண்கள் வழியாக ஆற்றல் உடல் உறுப்புகள் அனைத்திலும் பாவனையிலேயே அப்படியே பரவ விடுங்க. பெண்கள் இடது பக்கமா உட்காருங்க. ஆண்கள் வலது பக்கமா தொடை உட்காருங்க. சுகாசனத்துக்கு வந்துடலாம். கபாலபதி பயிற்சி நம்ம செய்ய இருக்கிறோம். வலது கை தொடை மேல வச்சுட்டு இடது கைகளால என்ன பண்ணணும், கட்டை விரலை ஆள்காட்டி விரலை வச்சுக்கிட்டு நம்ம 10 முறை மூச்சு அடிக்க போறோம்.
ஸ்டார்ட். ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். ரெஸ்ட். கைகள் தொடமையிலே இருக்கட்டும். உடலையே கவனிங்க. பிராணசக்தி உடல் முழுக்க சீராக பரவுவதை உடலையே கவனிங்க. மூளை பகுதியில் இருக்கிற செல்கள் நன்றாக பலமடைவதையும் புத்துணர்ச்சி பெறுவதையும் நன்றாக உணர்கிறோம். நுரையீரல் 1.8 மடங்கு பிராணசக்தியை கிரகிக்கின்ற சக்தி நன்றாக பெறுகிறது. இரண்டாவது முறை செய்யலாமா? ஸ்டார்ட். ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். ரெஸ்ட். இந்த ரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மூலபந்தத்தையே நம்ம விடணும். உடலையே கவனிங்க. உடல் முழுக்க பிராணசக்தி சீராக பரவுவதை உணர முடியும். மெதுவா மூச்சு எடுக்கும். மூன்றாவது முறை செய்யலாம். மூலபந்தம் வச்சுக்கோங்க. இடது கையால பண்ணுங்க. ஸ்டார்ட். ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். ரெஸ்ட். உடலையே கவனிங்க. வாழ்க வளமுடன். இப்போ படுத்துக்கலாம். அடுத்த பயிற்சிக்கு போக போறோம். கால்களை முதல்ல ரெண்டு கால்களை நீட்டி முதல்ல உட்காருங்க. அதற்கு பிறகு வலது காலை மடிச்சு வச்சுக்கோங்க. வலது கையை இடது பக்கமா திருப்பி வச்சுக்கிட்டு இடது கையை தேய்ச்சிக்கிட்டே முதல்ல இருதயத்தை கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் உடலை திருப்பிக்குங்க. இப்ப நம்ம காயகல்பத்தினுடைய மூன்றாம் நிலை முதல்ல செய்திடலாம். கால் மேல கால் போட்டுங்க. வலது கால மேல போட்டுக்கிட்டு ரெண்டு காலை மடிச்சு வச்சுங்க. கால் பாதங்கள் இரண்டும் தரையில் இருக்கணும். கைகள் இரண்டும் 10 விரலும் ஒன்றாக குவிந்த நிலையிலே ஆத்மாஞ்சலி முத்திரை, ஆயுட்காலம் என்று சொல்லக்கூடிய தொப்புளுக்கு மேலே அந்த கைகளை வச்சுக்கங்க. கண்களை முடிக்கலாம். ரெண்டு கால் முட்டிக்கு இடையில அரை ஜான் கேப் வச்சுக்கங்க. அஸ்வினி முத்திரை 1, அஸ்வினி முத்திரை 2, அஸ்வினி முத்திரை 3, அஸ்வினி முத்திரை 4, அஸ்வினி முத்திரை 5, அஸ்வினி முத்திரை 6, அஸ்வினி முத்திரை 7, அஸ்வினி முத்திரை 8, அஸ்வினி முத்திரை 9, அஸ்வினி முத்திரை 10. மூலபந்தம் ஓஜஸ். வாழ்க வளமுடன்.
உடலையே கவனிங்க. இப்போ மகராசன பயிற்சி செய்ய போறோம். 2 கால்களுடைய அந்த உட்புற பகுதியை ஒட்டி வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டை அழுத்திக்கிறோம். கைகள் சென்முத்திரை, உடலில் இருந்து 45 டிகிரி தள்ளி வச்சுக்கோங்க. நீங்க திரும்பும் பொழுது இந்த கைகள்ல உங்க இடுப்பு பகுதி படாம 45 டிகிரி தள்ளி வச்சுக்கோங்க. ரைட். இப்போ வலது இடத்தை திரும்ப போறோம். நிலை 1. ரைட் லெஃப்ட் ரைட் left right left center. இப்ப கழுத்து மேல் பகுதி வேலை செய்ய வச்சுட்டு இப்ப கழுத்தினுடைய கீழ் பகுதிக்கு கவனத்தை வைக்கிறோம். நிலை 2 கால்களை மடிச்சு வச்சுங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் சென்டர். 2 கால் நீட்டிக்குங்க. வலது கால் எடுத்து இடது கால் மேல போடுங்க. நல்லா அந்த கெண்டை சதை பகுதி நல்லா அழுத்தி வச்சுக்கங்க. இப்போ முதுகு தண்டுவட பகுதியில மார்பனுடைய மேல் பகுதி. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் சென்டர். இப்போ இடது கால் எடுத்து வலது கால் மேல போடுங்க. முதுகு தண்டுவடத்துல மார்பனுடைய கீழ்ப்பகுதி. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் சென்டர். இப்போ வலது கால் எடுத்து இடது காலுடைய கட்டை விரல், அந்த 2வது விரல் மெட்டி விரல் என்று சொல்லக்கூடிய 2வது விரல் நடுவுல நல்லா அப்படி இன்சர்ட் பண்ணி வைங்க. இப்ப இடுப்பினுடைய மேல் பகுதி முதுகு தண்டுவட பகுதியில ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் சென்டர். இப்ப இடது கால் எடுத்து வலது கால் கட்டை விரலுக்கும் மெட்டி விரல் நடுவுல நல்லா இன்சர்ட் பண்ணுங்க. நல்லா அழுத்தத்தை கொடுங்க. இப்ப முதுகு தண்டுவட பகுதியில முதுகுனுடைய இடுப்பினுடைய கீழ்ப்பகுதி. ரைட் left right left right left center. இப்போ சைக்கிளிங் பண்ண போறோம். கைகள் நல்லா குவிச்சு வச்சுக்கங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரெஸ்ட். இயல்பான சுவாசத்தில் இருங்க. உடலையே கவனிங்க. முதுகு தண்டுவடம் முழுவதும் இப்போ காற்றோட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் சீராக பரவுவதை அப்படியே கவனிங்க. மகராசனம் நிலை 2. குப்புறப்படுத்துக்கலாம். கைகள் 2 கீழ்ப்பக்கம் வச்சுக்கங்க. 10 விரல்களால் அழுத்தி நில்லுங்க. கால் முட்டி 2 தரையில படாம பார்த்துக்குங்க. இப்ப நம்ம செய்ய போறது நிலை 1ல இடுப்பினுடைய கீழ்ப்பகுதியில கவனம் இருக்கட்டும். ரைட் லெஃப்ட் right left right left center. நிலை 2 காலை மடிச்சு வச்சுக்கங்க. இடுப்பினுடைய மேல் பகுதியில கவனம் இருக்கட்டும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் சென்டர். கால்கள் நீட்டிக்கங்க. முட்டி தரையில படாம நம்ம முட்டியை மேல தூக்கிடுங்க. வலது கால் எடுத்து இடது கால் மேல போட்டுங்க. மார்பனுடைய கீழ்ப்பகுதியில முதுகு தண்டோட பகுதியில கவனம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் சென்டர்.
இடது கால் எடுத்து வலது கால் மேல போடுங்க, முட்டி மேல தூக்கிங்க, மார்பனுடைய மேல் பகுதிக்கு வாங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் சென்டர். இப்போ வலது கால் எடுத்து இடது கால் பின் பகுதியில நல்லா குத்தி வைங்க. கணுக்கால் பக்கத்துல கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் சென்டர். இப்ப இடது காலை எடுத்து வைங்க, குத்தி வைங்க வலது காலினுடைய பின்பகுதியில. கால் முட்டி தரையில படாம பாத்துங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் சென்டர். ரைட். இப்போ கைகள் ரெண்டையும் முன்பக்கம் வச்சுக்கோங்க, தரையில படாதபடி. குரோக்கடைல் முதலை பயிற்சி. கண்களை திறந்துக்குங்க. வலது பக்கமா திரும்பும்போது வலது பக்கம், இடது பக்கம் திரும்ப இடது கால அடிங்க பின்பக்கம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ரெஸ்ட். பேபி ஸ்லீப் பண்ணுங்க. வலது கால் மடிச்சிருக்கணும், தலை வலது பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். வலது கை தலைக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி வைங்க. இடது கைய இடது பக்கமா வெளிப்புறம் பார்த்த மாதிரி திருப்பி வச்சிருங்க. இயல்பான மூச்சு விடுங்க. உடலையே கவனிங்க. வாழ்க வளமுடன். திரும்பி படுத்துக்கலாம். மல்லாக்கா படுத்துக்குங்க. இப்ப அடுத்த பயிற்சி மசாஜ் பயிற்சி செய்யப்படுற ஒரு அற்புதமான பயிற்சி. இடது கைய தரையில ஃப்ரீயா வச்சுக்கோங்க. உள்ளங்கை மேல் நோக்கிய நிலையில் இருக்கணும் இடது கை. இப்ப வலது கை உள்ளங்கைகளால அழுத்தத்தை கொடுக்கணும். தொப்புளுக்கு மேல கையை வச்சுக்கோங்க. வலச்சுழலாக சுழற்றணும். 1 2 3. இப்ப ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3. மீண்டும் கிளாக் வைஸ் 1 2 3. வாழ்காலம். இப்போ இடது பக்கம் மார்பில் வெளிப்புற சுற்று 1. நல்லா அழுத்துங்க. 2 3. உட்புறமாக ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3. மீண்டும் வெளிப்புறமாக 1 2 3. வலது கையை கீழே வச்சிருங்க. இடது கைய வலது மார்பு பக்கமா வெளிப்புறமாக கிளாக் வைஸ் 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸ் உட்புறமாக நல்லா அழுத்தி சுத்துங்க. 1 2 3. மீண்டும் கிளாக் வைஸ் வெளிப்புறமாக 1 2 3. வாழ்க வளம். இப்ப கட்டை விரலை நல்லா காதுக்கு உள்ள அந்த மசில்ஸ் உள்ள நல்ல ஒரு அழுத்தத்தை கொடுங்க. 4 விரல் மடக்கி வச்சுக்கோங்க, உருட்டி மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ 9 சுழற்சி. முதல்ல கிளாக் வைஸ் வெளிப்புறமாக 1 2 3. உட்புறமாக 1 2 3. மீண்டும் கிளாக் வைஸ் 1 2 3. ரைட். அடுத்த பயிற்சி. இப்ப காது மடலை நல்லா மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக நல்லா இழுத்து விடுங்க. கட்டை விரல் பின்பக்கமா இருக்கணும், 4 விரல் முன்பக்கமா இருக்கணும். அடுத்ததாக
நெற்றி பொட்டு. 2 கட்டை விரலை நெத்தி போட்டுக்கிட்ட கட்டை விரலுடைய நடு பாகத்தை நெத்தி போட்டுல வச்சுங்க. மெதுவா அழுத்த கொடுக்கணும். வலச்சுழலாக 3 முன்னோக்கி 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3. மீண்டும் கிளாக் வைஸ் 1 2 3. ரைட். இப்ப முகத்தை வருடி விடுதல். மேலிருந்து கீழாக நல்லா அழுத்துங்க. 1 2 3. இப்ப கீழிருந்து மேல போகும்போது நல்லா போயிட்டு காது ஓரமா வாங்க. 1 2 3. முகம் பாருங்க நல்லா பொலிவாயிடுச்சு பாருங்க. வாழ்க வளமுடன். இப்ப அடுத்ததாக நம்ம 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சி செய்ய போறோம். இடது கையை எடுத்துட்டு வந்து தலையை மெதுவா அப்படி தூக்கி அந்த 3 ஜோடி நரம்புகள் இணைகின்ற இடத்துல வைங்க. ஒரு குண்டா தெரியும் பாருங்க, அந்த இடத்துல நடு விரல வைங்க. மேலும் கீழும் 2 விரல்களை ஆள்காட்டி விரலையும் மோதிர விரலையும் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ விலா எலும்பு பகுதி முடிந்து அந்த நெஞ்சு பகுதியில கீழ் பகுதியில 2வது பாயிண்ட் அல்லது தொப்புளிலிருந்து 6 விரல் மேலே. பாயிண்ட் நம்பர் 1 பின்னாடி வச்சுட்டீங்க. இப்ப பாயிண்ட் நம்பர் 2 இறப்பையினுடைய மேல் பகுதி. கவனத்தை அங்கேயே வைங்க. எந்த விரலும் டச் பண்ணக்கூடாது. இறப்பையினுடைய மேல் பகுதியிலேயே கவனம் இருக்கட்டும். இந்த பல்ஸ் சென்சேஷன், உயிர் துடிப்பது அந்த இடத்துல நன்றாக உங்களுக்கு தெரியும். அங்கிருந்து 2 விரல் கீழே போங்க. 3வது பாயிண்ட் இறப்பையினுடைய நடுப்புறம் 30 வினாடிகள். 5 10 20 25 30. 2 விரல் கீழே வைங்க. 4வது பாயிண்ட் இறப்பையினுடைய அடிப்புறம் 30 வினாடிகள். 5 10 15 20 25 30. பாயிண்ட் நம்பர் 5 தொப்புளுக்குள்ள ஆள்காட்டி விரல் வச்சு மேல் நோக்கி அப்படியே தூக்குங்க. 5 10 15 20 25 நல்லா இன்சுலின் சுரக்கும். 30. இப்போ தொப்புள்ள கட்டை விரல் வச்சு கீழ் நோக்கி தள்ளுங்க. 5 சிறுநீர் பை நன்றாக ஊக்குவிக்கப்படுகிறது. 10 பெண்களுக்கு கர்ப்பப்பை ஊக்குவிக்கப்படுகிறது. 15
20 25 30. இப்ப ஆள்காட்டி விரல தொப்புல வச்சு வலது மார்பு நோக்கி வலது தோள்பட்டை நோக்கி மேல் நோக்கி தூக்குங்க. 5 கல்லீரலினுடைய அடிப்பகுதி பித்தப்பை ஊக்குவிக்கப்படுகிறது. 10 LDL HDL கொலஸ்ட்ரால் சமன் செய்யப்படுகிறது. 15 20 25 30. இப்ப ஆள்காட்டி விரலை இடது தோள்பட்டை நோக்கி மேல் நோக்கி தூக்குங்க. விரல் தொப்புளுக்குள்ளே இருக்கணும். 5 மண்ணீரல் ஊக்குவிக்கப்படுகிறது. இதுவும் LDL HDL கொலஸ்ட்ராலை சமன்படுத்தும். 10 15 இந்த பாயிண்டம் கணையத்தை ஊக்குவிக்கும். 20 25 30. இப்ப ஆள்காட்டி விரலை வலது தொடையை நோக்கி கீழ்பக்கமா தள்ளுங்க. 5 சிறுகுடல் பெருகுடல் சந்திக்கின்ற இடத்தை நன்றாக இயக்கும். 10 அப்பெண்டிசைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய குடல் வாழ்வு பிரச்சனைகள் நமக்கு வராது, அதிலிருந்து பாதுகாக்கப்படும். 15 20 25 30. இப்ப கட்டை விரலை வச்சு இடது தொடையை நோக்கி கீழ் நோக்கி தள்ளுங்க. 5 மலக்குடல்ல போதிய நீர் வைக்கும். மலத்தை சீராக வெளியேற்றும். கழிவு மண்டலம் நன்றாக வேலை செய்யும். 15 20 25 30. இப்போ வலது புறத்தினுடைய மார்பு பகுதியிலிருந்து கட்டை விரல் வச்சு அந்த இடத்துல ஒரு ஜான் அளவு வைங்க. கல்லீரலினுடைய நடுப்பகுதி ஆள்காட்டி விரல் வச்சுங்க. 5 கல்லீரல் நன்றாக பலம் பெறுகிறது. பித்தப்பை பலம் பெறும். 10 விட்டமின் A, B, D, E, K 5 வகையான விட்டமின்கள் நமக்கு கிடைக்கிறது. 15 20 25 30. இடது பக்கம் மார்புல இருந்து ஒரு ஜான் அலங்க சுண்டவரல் முடிகின்ற இடத்துல ஆள்காட்டி விரல் வச்சுங்க.
மண்ணீரலுடைய நடுப்பகுதி நன்றாக பலம் பெறும். 5 10 இதுவும் விட்டமின் A, B, D, E, K 5 விட்டமின்களை சுரக்கும். 15 20 25 30. இப்ப தொப்புள்ள இருந்து வலதுபுறம் இடுப்பை நோக்கி ஒரு ஜான் வச்சீங்கன்னா இடுப்பினுடைய அந்த கர்வ் இடுப்பு பகுதி அந்த இடத்துல கட்டை வந்து வச்சு அழுத்தம் கொடுங்க. பெரிய மெரிடியன் நரம்பு இதுதான். 5 இந்த நரம்பு நேரடியாக மூலாதாரத்தில் இணைந்து மூலாதாரத்திலிருந்து தலை உச்சிக்கு சென்று சுழிமுனை நாடியோடு இணைக்கின்றது. உடல் முழுக்கும் பரவும். 15 20 25 30. இப்போ கட்டை விரலை தொப்புள்ள வச்சு இடது தொடையை நோக்கி ஒரு ஜான் வைங்க. அதனுடைய நடு பகுதி அந்த நெறி கட்டுகின்ற இடத்துல ஆள்காட்டு விரலை வச்சிருக்க. நடு அரை ஜான் பகுதியில் வைக்கணும். 5 இது மலத்தை சீராக வெளியேற்றும். 10 ஆண்களுக்கு புரோஸ்டேட் கிளாண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். வித்துப்பையை ஊக்குவிக்கும். 15 20 25 30. வலது கையை மெதுவா எடுங்க, கீழே வச்சிருங்க, மேல் நோக்கி. இடது கையை எடுத்துருங்க, எடுத்து இடது கையும் கீழே வச்சிருங்க. நம்ம உடல் தளர்த்தல் ரிலாக்ஸேஷன் செய்கிறோம். என்னுடைய உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்கிறேன். இப்பொழுது உடல் தளர்த்தல் பயிற்சி செய்ய இருக்கிறேன். எனது பாதங்களை தளர்த்திக் கொள்கிறேன். பாதங்களிலே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. பாதங்கள் போதுமான அளவு வலுப்பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றது. பாதங்கள் ஓய்வு பெறட்டும். பாதங்கள் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. கெண்டைக்கால் இரண்டையும் கால் பகுதியிலே தளர்த்திக் கொள்கிறேன். கெண்டைக்கால் பகுதியிலே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன.
கெண்டைக்கால் பகுதி போதுமான அளவு வலுப்பெறுகின்றது. அணு அடுக்குகள் சீராக இயங்குகின்றன. கெண்டைக்கால் பகுதி நன்றாக ஓய்வு பெறட்டும். கெண்டைக்கால் பகுதி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓய்வு ஓய்வு ஓய்வு. தொடைகள் இரண்டையும் அகற்றிக் கொள்கிறேன். தொடை பகுதிகளிலே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றது. தொடைப்பகுதிகள் இரண்டும் போதுமான அளவு வலுப்பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீராக இயங்குகின்றன. தொடைப்பகுதிகள் இரண்டும் ஓய்வு பெற்றும். தொடைப்பகுதி இரண்டும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓய்வு ஓய்வு ஓய்வு. இடுப்பு பகுதியையும் உள் உறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறேன். இடுப்பு பகுதி மற்றும் உள்ளுறுப்பு பகுதிகளிலே காற்றோட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இடுப்பு பகுதியும் இடுப்பை சார்ந்த உள்ளுறுப்பு பகுதிகளும் நன்றாக வலுப்பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றது. இடுப்பு பகுதி, உள்ளுறுப்பு பகுதிகள் போதிய அளவு வலுப்பெறுகின்றது. இடுப்பு பகுதியும் உள்ளுறுப்பு பகுதிகள் ஓய்வு பெறட்டும். இடுப்பு பகுதியும் உள்ளுறுப்புகளும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. வயிற்று பகுதியையும் உள் உறுப்புகளையும் அகற்றிக் கொள்கிறேன். வயிற்று பகுதி மற்றும் உள்ளுறுப்புகளிலே காற்றோட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் சீராக இயங்குகின்றன. வயிற்று பகுதியும் உள்ளுறுப்பு பகுதிகளும் போதுமான அளவு வலுப்பெறுகிறது. அணு அடுக்குகள் சீரடைகின்றது. வயிற்று பகுதியும் உள்ளுறுப்பு பகுதியிலும் ஜீரண மண்டலத்திலே அனைத்து பாகங்களும் ஓய்வு பெறட்டும். வயிற்று பகுதியும் உள்ளுறுப்பு பகுதிகளும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. மார்பு பகுதியையும் உள்ளுறுப்புகளையும் அகற்றிக் கொள்கிறேன். மார்பு பகுதியிலும் உள்ளுறுப்பு பகுதிகளிலும் காற்றோட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் சீராக நடைபெறுகின்றன. மார்பு பகுதி உள்ளுறுப்புகள் சீராக வலுப்பெறுகின்றது. அணு அடுக்குகள் சீராக இயங்குகின்றன.
காற்று மண்டல உறுப்புகள் போதுமான அளவு வலு பெறுகிறது. நுரையீரல், இருதயம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. காற்று மண்டல பகுதி, மார்பு பகுதி உறுப்புகள் அனைத்தும் ஓய்வு பெறட்டும். மார்பு பகுதியில் இருக்கின்ற உள்ளுறுப்புகள் அனைத்தும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. கைகளையும் தோள்களையும் தளர்த்திக் கொள்கிறேன். கைகள் மற்றும் தோள்பட்டைகளிலே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் சீராக நடைபெறுகின்றன. போதுமான அளவு வலுப்பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றன. கைகள், தோள்பட்டைகள் ஓய்வு பெறட்டும். கைகள், தோள்பட்டைகள், முழங்கை, விரல்கள் அனைத்தும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. கழுத்து பகுதியையும் உள் உறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறேன். கழுத்து பகுதியிலும் கழுத்தை சுற்றியுள்ள உள்ளுறுப்பு பகுதிகளிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. போதுமான அளவு வலுப்பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றன. கழுத்து பகுதியும் அதை சுற்றியுள்ள உள்ளுறுப்புகளும் நன்றாக ஓய்வு பெறட்டும். கழுத்து பகுதியிலும் சுற்றி இருக்கின்ற பகுதி உள்ளுறுப்புகளிலும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. தலைப்பகுதியையும் உள்ளுறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறேன். தலைப்பகுதியிலே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகிறது. தலைப்பகுதி போதுமான அளவு வலுப்பெறுகிறது. தலைப்பகுதியிலே அணு அடுக்குகள் சீரடைகின்றன. தலைப்பகுதி ஓய்வு பெறட்டும். தலைப்பகுதியும் உள்ளுறுப்புகள் அனைத்தும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. மீண்டும் கழுத்து பகுதி மனம் செலுத்துகிறேன். கழுத்து பகுதியும் அதன் உள்ளுறுப்புகளும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. தோள்பட்டையும் கைகள் பகுதியிலும் மனம் செலுத்துகிறேன். தோள்பட்டைகள், கைகள் பகுதியில் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. மார்பு பகுதியிலே மனம் செலுத்துகிறேன். மார்பு பகுதியும் அதன் உள்ளுறுப்புகளும் நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றது. இயங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. வயிற்று பகுதியிலும் அதன் உள்ளுறுப்பு பகுதியிலும் மனம் செலுத்துகிறேன்.
வயிற்று பகுதியும் உள்ளுறுப்புகளும் இயங்குவதற்கு தயாராக இருக்கிறது. நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஓய்வு ஓய்வு ஓய்வு. இடுப்பு பகுதியிலே மனம் செலுத்துகிறேன். இடுப்பு பகுதியிலும் உள்ளுறுப்பு பகுதிகள் நன்றாக பலமடைந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஓய்வு ஓய்வு ஓய்வு. இரண்டு தொடைகளும் நன்றாக பலமடைந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. இரண்டு கால்களும் நன்றாக பலம் அடைந்து ஓய்வெடுத்துக் கொண்டு இருக்கின்றது. கெண்டைக்கால் பகுதி சீராக இயங்குவதற்கும் தயாராக இருக்கின்றது. ஓய்வு ஓய்வு ஓய்வு. இரண்டு கால் பாதங்களில் மனம் செலுத்துகிறேன். இரண்டு கால் பாதங்களும் நன்றாக பலமடைந்து இயங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஓய்வு ஓய்வு ஓய்வு. என்னுடைய உடல் முழுவதும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓய்வு ஓய்வு ஓய்வு. உடல் முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய உடலிலே உச்சி முதல் பாதம் வரை அனைத்து பாகங்களும் உள்ளுறுப்புகளும் சீராக இயங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. மூச்சு சீராக மெதுவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நான் சில நிமிடங்கள் உறக்கப் போகிறேன். எனக்கு தூக்கம் வருகிறது. எனக்கு தூக்கம் வருகிறது. தூங்கப் போகிறேன். தூங்கப் போகிறேன். தூங்குகிறேன். தூங்குகிறேன். தூங்கிவிட்டேன். தூங்கிவிட்டேன். அமைதியாக தூங்குகிறேன். அமைதியாக தூங்குகிறேன். அமைதியாக தூங்குகிறேன்.
வாழ்க. என்னுடைய கை விரல்கள் மெதுவாக அசைக்கிறேன். கால்கள் இரண்டையும் வலது இடதுபுறமாக மெதுவாக அசைக்கிறேன். தலையை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் மெதுவாக திருப்பிக் கொள்கிறேன். கண்களை திறந்து மெதுவாக இடதுபுறமாக திரும்பி எழுந்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க.